இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிக்ஜாக்கு. இதை வந்து இப்படி கிராஸாக ஃபஸ்ட்டு 2 லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 லைன் மாதிரி போட்டுக்கோங்க, 2 லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி கிராஸாக இப்படி எடுத்து அதுக்கு ஒரு லாக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடி இப்படி கிராஸாக கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு குட்டி லாக்கு. இந்த ஸ்டிச்சு எதுக்குன்னு இது பண்ணிங்கன்னா, நம்ம நீடில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிறதுக்காக இந்த இது. அதுக்கப்புறம் இதில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு நம்ம எப்படி வந்து ஜிக்ஜாக் போடுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸ்டிச் போட்டு நம்ம எப்படி ஜிக்ஜாக் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் மறுபடியும் லாக் போடுறதுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி ஃபஸ்ட்டு லூப்போடதை லென்த்தை எடுத்துக்கோங்க. அடுத்தது பக்கத்தில் இருக்கிற இந்த இதனோட இதை அப்படியே ரொட்டீன் பண்ணிக்கோங்க. ரொட்டீன் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி திருப்பிட்டு இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான் லாக்கு, சரிங்களா? இப்போ இதில் நம்ம வந்து எப்படி ஜிக்ஜாக் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வேறு கலர் எடுத்துக்கோங்க. போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி இந்த லூப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி கிராஸாக அதை அப்படியே ரொட்டீன் பண்ணி மறுபடியும் இந்த லூப்பை அப்படியே மேலே தூக்கிட்டு கிராஸாக வச்சு வெளியே எடுத்துட்டு லூப்பை வெளியே எடுத்துட்டு இப்படி கிராஸாக. இது வந்து ரொம்ப மெயினானது இந்த ஸ்டிச் வந்து. ஏன்னா கட் ஒர்க்குக்கு இதுதான் நமக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ் ஆனது. இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஷேப் என்ன போடணும் அப்படின்றதையும் இப்போ நான் சொல்லிடுறேன்.